வணக்கம். இன்றைக்கி வந்து நம்ம ஒரு பேக் ஓப்பன் பேக் ஓப்பன் வச்சு நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. பிரின்சஸ் கட் ப்ளஸ்ஸு பேக் ஓப்பன் கட்டிங் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ இந்த மாதிரியான நுட்பமான வேலைகள் எல்லாமே வந்து நம்ம 2 மந்த் கோர்ஸில் எல்லாம் சொல்லி கொடுத்துட்ருக்குறோம். 6வது பேட்ஜுக்கு வந்து முன்பதிவு பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அதற்கு முன்பாக நடக்கக்கூடிய இலவச வகுப்பிற்கு வந்து முன்பதிவு பண்ணிக்கோங்க. இந்த டிஸ்பிளேயில் இருக்கக்கூடிய நம்பருக்கு ஏற்கனவே இலவச வகுப்புக்கு முன்பதிவு செய்தவர்கள் இந்த இதில் பதிவு பண்ண வேண்டாம். புதிய நண்பர்கள் வந்து முன்பதிவு பண்ணிக்கோங்க. பேக் ஓப்பன் வீனக்கு ஊக்குப்பட்டிக்கான லைன் இது. கீழே பட்டிக்கான மார்க்கு. உயரம் 13 ஸ்டிச்சிங்க்கு. ஷோல்டர் 14 ஸ்டிச்சிங்க்கு. பேக் நெக் வந்து 9.5 1/4 இன்ச்சு மேலே ஸ்டிச்சிங்க்கு. -14 இன்ச்சு ஷோல்ட்ரு -2 இன்ச்சு 1.25 சின்ன ஷோல்ட்ரு. ஸ்டிச்சிங்க்கு 1.25 இந்த பக்கம் ஸ்டிச்சிங்க்கு. மொத்தம் இங்கே 2.25 இங்கேருந்து 2.25 இருக்குது. 5 இன்ச்சு 1 பாயிண்ட்டு. இந்த 5 இன்ச்சு 1 பாயிண்ட் இங்கே ஆம்கோல் தேவைப்பட்டால் வந்து இதில் இறக்கிக்கலாம். இப்போ இது வந்து வீனக்கு. இது 2.25 இங்கே 5 இன்ச்சு 1 பாயிண்ட்டு. அந்த 5 இன்ச்சு 1 பாயிண்ட்டு ப்ளஸ் இங்கேருந்து 1/2 இன்ச்சு. இங்கே இந்த 2.25 இங்கேருந்து அந்த 2.25 இந்த மார்க் இங்கே எடுத்துக்கணும். இது 2க்கும் சென்ட்ரு. இந்த இடத்தையும் எடுத்துக்கணும். ஆம்கோலுடைய ஹைட்டு இது 2க்கும் சென்ட்ரு 1/4 இன்ச்சு கீழே இறக்கிக்கணும். 33 செஸ்ட்டு 8.25 ஒரு 1/4 இன்ச்சு மட்டும் லூஸ் வச்சுக்கணும். ஆம்கோல் வந்து 14.5 ஆம்கோல். கால் இன்ச்சு ஜாஸ்தி இருக்குது. இந்த 1/4 இன்ச்சு வந்து இங்கே ஷோல்டரில் கிராஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஆம்கோல் இங்கே அப்படியே வரைஞ்சிக்கலாம். பேக் நெக் வந்து இந்த ஆம்கோல் பாயிண்ட்டு இதுக்கு நேராக இங்கே எடுத்துக்கணும். இந்த பாயிண்ட்டுக்கு நேராக இந்த லைனுக்கும் இந்த இடத்துக்கும் கிராஸ் பண்ணி இந்த வி ஷேப்பை இங்கே எடுத்துக்கணும். இந்த மாதிரி எடுத்துக்கணும். இந்த ஸ்ட்ரெயிட்டோடு சேர்த்து இப்படி இந்த ஷோல்டர் இங்கே போகும்போது இந்த வி வந்து கரெக்டாக இருக்கும். இந்த இடத்துல ரிங்கிள்ஸ் வராது. இங்கேருந்து இப்படி கிராஸாக வி எடுக்கக்கூடாது. அது நெக்கு வந்து கம்மியாக இருக்கிறதுக்கு, உயரம் கம்மியாக வச்சு போடுறதுக்கு இந்த மாதிரி நெக் எடுக்கும்போது அதனுடைய ஃபார்முலா வேறு. பேக் ஓப்பன் டீப்பாக வரும்போது வி ஷேப் வந்து இந்த மாதிரி எடுக்கணும். இந்த ஆம்கோலினுடைய இடமும் இந்த 2க்கும் சென்டர் இருக்கிற இந்த இடத்த பேலன்ஸ் பண்ணி இந்த லைனில் இந்த வீனுடைய ஷேப்பை வச்சோம்னா கரெக்டான பொசிஷன் போடும்போது கரெக்டாக அந்த வீ கிடச்சிரும்.
இடுப்பு 29 7.25 ப்ளஸ் டாட்டுக்கு 1 இன்ச்சு. ஸ்டிச்சிங்க்கு வந்து 1.5 இன்ச்சு. இது ரெண்டுக்கும் சென்ட்ரு. இங்கேருந்து டாட்டுக்கு 34.5 இன்ச்சு பஸ்ட்டு, 8.5 இன்ச்சு 1 பாயிண்ட்டு, கீழே 1/2 இன்ச்சு தள்ளி டாட்டு, 1 இன்ச்சு டாட்டு, 2 பக்கமும் ஷேர் பண்ணிக்கணும். பேக்கை கட் பண்ணிடலாம். ஊக்குப்பட்டி ஸ்டிச்சிங் பண்ணக்கூடிய இடம் இது டாட்டு. இப்போ பேக் கட் பண்ணிட்டோம். இப்போ ஃப்ரண்ட் எப்படின்னு பார்ப்போம். இப்போ ஃப்ரண்ட் எடுக்கிறோம். ஃப்ரண்ட் வந்து இப்படி ஒரு பேப்பரில் எடுத்துக்கணும். இந்த பேக் ஓப்பன் வரும்போது இந்த மாதிரி பேப்பரில் எடுத்துக்கணும். இந்த ஸ்டிச்சிங்க்கு வந்து இதை கழித்து கரெக்ட் ரெடி லைனில் கரெக்டாக வச்சிடணும். இதை அப்படியே ஜெராக்ஸ் எடுத்துக்கலாம். இப்போ இந்த லைனை கரெக்டாக எடுத்துக்கணும். இங்கே உள்ள கீழே உள்ள லைனை கரெக்டாக எடுத்து வச்சுக்கணும். இந்த லைனுக்கு நேராக வந்து இந்த லைனை இப்படி எடுத்துக்கோங்க. இது பேக்கினுடைய லைனு. இங்கேருந்து ஹைட்டு கம்மியாக இருக்கிறதுனால ஃபஸ்ட்டு மார்க் வந்து 1.25. இங்கேருந்து 1/2 இன்ச்சு மேலே தள்ளி வச்சுக்கோங்க. இப்போ இந்த இடம் இந்த பேக்கோட இடத்த எடுத்துக்கணும். இங்கேருந்து 1 இன்ச்சு, இப்போ இங்கேருந்து இந்த மார்க்குக்கு நேராக உள்ள இடத்த இப்படி கரெக்டாக எடுத்துட்டு இந்த ஆம்கோல் மீதி இருக்கிற இடத்த இங்கேருந்து செகண்ட் லைனில் வைக்கணும். இதிலிருந்து ஆம்கோல் லைனை இங்கே பண்ணிக்கணும். இது பாடியினுடைய இடம் இப்படி எடுத்துக்கணும். இப்போ நெக்கு வந்து ஃப்ரண்ட் நெக்கு 6 இன்ச்சு, 6.5 இன்ச்சு ஃப்ரண்ட் நெக்கும் நல்லா டீப்பாக தான் கேட்டிருக்காங்க 6.5. அப்போ நம்ம ஒரு 6.25 1/4 இன்ச்சு மேலே ஏற்றி இங்கே எடுத்துக்கணும். இது நெக்கினுடைய லைனு. இங்கேருந்து நெக்கோட லைனை இங்கே எடுத்துகிட்டு இந்த இடத்துல இருந்து இந்த நெக்கு வி ஷேப்பில் வந்து கரெக்டாக
இந்த பாயிண்ட்லேருந்து அந்த வி ஷேப்பில் எடுத்து இங்கே இந்த வி ஷேப் அப்படியே கொடுத்துக்கலாம். இதே நெக்கு வந்து லைட்டாக வி மாதிரி வரணும்னா இந்த மாதிரி எடுத்துக்கணும். டீப்பாக வரணும் அப்படின்னா இப்போ நம்ம இதில் கொஞ்சம் டீப்பாக தான் கொடுக்குறோம். இந்த மாதிரி இந்த பாயிண்ட்லேருந்து ரவுண்டை கீழே இறக்கி இந்த சைடு அப்படியே வந்து அந்த டீப் நெக் வர்ற மாதிரி இங்கேருந்து அப்படி எடுத்துக்கணும். எப்படி நமக்கு தேவையோ அந்த ஷேப்படி இங்கேருந்து எடுத்துக்கணும். இப்போது இது வந்து லைட்டாக நம்ம டீப்பாக வர்ற மாதிரி எடுத்துருக்கோம். இப்போ பஸ்ட்டு மேலேருந்து 34.5 பஸ்ட்டு 8.5 இன்ச்சு 1 பாயிண்ட்டு ப்ளஸ் 1/2 இன்ச்சு ஒரு 1/4 இன்ச்சு 1 பாயிண்ட்டு கீழே இறக்கி வச்சுருக்கோம். 8.5 1 பாயிண்ட்டு இங்கேருந்து 1/4 இன்ச்சு 1 பாயிண்ட்டு கீழே இறக்கிட்டோம். இது பஸ்டினுடைய இடம். மேலேருந்து ஸ்டாப் பண்ணு. ஃபஸ்ட்டு டிவைடட் பை 3 11.5. இப்போ பேக்கில் ஃபஸ்ட்டினுடைய இடம் வந்து 8.5 இருக்குது. ஸோ இந்த 8.5 34.5 17.25 ப்ளஸ் இங்கேருந்து 1 இன்ச் லூஸ் வச்சுக்கோங்க. இப்போ இங்கேருந்து இந்த லைன் போட்டுக்கிறோம். இப்போ ஃபஸ்ட்டு டிவைடட் பை 10 33 இன்ச்சு 3.25 1 பாயிண்ட்டு அதே 3.25 1 பாயிண்ட்டு 1/2 இன்ச்சு மைனஸ் இந்த லைன் இங்கேருந்து போட்டுக்கோங்க. இப்போ இடுப்பு வந்து 29 இங்கேருந்து 2.25 1 பாயிண்ட்டு 2.25 1 பாயிண்ட்டு 7.25 ப்ளஸ்ஸு 1/2 இன்ச்சு சைடு இந்த பேக்கை வச்சு இந்த லைனில் கரெக்டாக வச்சுக்கோங்க. கரெக்டாக இந்த ஆம்கோலினுடைய லைனு இது கரெக்டாக பேக்கப் ஃபினிஷ் பண்ணிக்கணும். இடுப்பு 29 2.5 இங்கே வச்சுக்கணும். 7.25 29 7.25 இங்கே கரெக்டாக. இப்போது இந்த பாயிண்ட் எடுத்து வச்சுக்கணும். இந்த பாயிண்ட் இங்கே எடுத்து வச்சுக்கணும். இந்த பிரின்சஸ்னுடைய ஷேப்பை வந்து இங்கேருந்து இங்கேருந்து இந்த பாயிண்டில் கரெக்டாக வந்துடும். இதிலேருந்து ஒரு 1/2 இன்ச்சு கீழே இறக்கிக்கோங்க. இப்போ இங்கேருந்து ஒரு 1/2 இன்ச்சு மேலே ஃபஸ்ட் லைனுக்கு இந்த பார்ட்டு, அதே மாதிரி இங்கேருந்து செகண்ட் லைனுக்கு இந்த பார்ட்டு. இப்போ இதனுடைய ஹைட்டு இங்கேருந்து 6.5 இன்ச்சு, அதே 6.5 இன்ச்சு இங்கேருந்து ஒரு நூல் இங்கே இந்த இடம் தாம்கோல் அந்த ஒரு நூல் இங்கே கீழே இறக்கிக்கணும். இதிலிருந்து
ஆம்கோல் இதில் வந்துடும். ஸோ அந்த ஒரு நூல் இங்கேருந்து இங்கே கீழே வந்துடும். இந்த லைன் இங்கே எடுத்துக்கணும். இப்போ கீழே இந்த லைன் வந்து இதில் ஜாயின் பண்ணிக்கணும். இப்போ இந்த ஹைட்டை அஞ்சே கால் 1 பாயிண்ட்டு இங்கேருந்து இந்த 5.25 1 பாயிண்ட்டு இங்கே எடுத்துக்கணும். இங்கேருந்து ஒரு 1/4 இன்ச்சு கீழே எடுத்துகிட்டு இந்த கிராஸிங்கை பண்ணிக்கணும். இப்போ இங்கேருந்து டாட்டுக்கு இந்த டாட் இங்கே பண்ணிக்கணும். ஆக்சுவலாக பேக் ஓப்பன் இந்த டாட் வரக்கூடாது, அதுக்காண்டி தான் பேப்பரில் வந்து எடுக்கிறோம். இப்போ இந்த டாட்டை வந்து அரெஸ்ட் பண்ணிக்கணும் கட் பண்ணிவிட்டு. ஸோ இப்போ இந்த பார்ட்டை கட் பண்ணிக்கலாம். இந்த போர்ஷன் வந்து இந்த டாட்டு டாட்டை கரெக்டாக அந்த மார்க்குக்கு நேராக டாட் மார்க்குக்கு நேராக ஸ்டாப்லர் பண்ணிக்கோங்க. இப்போது இந்த பட்டியினுடைய மார்க்கை இதிலிருந்து ஸ்ட்ரெயிட் கரெக்டாக பண்ணிக்கணும். ஊக்குப்பட்டிக்கு வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணி இதிலிருந்து இப்போ இது வந்து ஊக்குப்பட்டி லைனு. இதில் லைட்டாக இந்த பெண்டு ஷேப் வந்து இதில் பெண்ட் கொடுத்துடணும். இப்போ நெக்கு கட் பண்ணும்போது இங்கேருந்து இப்போ நம்ம பேக் ஓப்பனுங்கிறதுனால பேக் ஓப்பனுக்கு இங்கே வந்து ஊக்குப்பட்டிக்கு தையல் விட்டுட்டோம். அதனால் இங்கே வந்து கரெக்டாக இதில் இந்த மார்க்குக்கு நேராக கட் பண்ணிடணும். ஃப்ரண்ட் ஓப்பனாக இருந்தால் இந்த தையல் தும்பு வைக்கணும். பேக் ஓப்பனுங்கிறதுனால இதை கரெக்டாக கட் பண்ணிக்கணும். இப்போ இந்த நெக்கினுடைய ஷேப்பு வந்து நமக்கு அந்த தேவையான அந்த ஷேப்பை ரவுண்ட் ஷேப்பை இங்கேருந்து கொடுத்துக்கணும். இந்த பார்ட் இப்படி கட் பண்ணி வச்சுக்கணும்.
சென்ட்ரு, அதே மாதிரி இந்த சென்டர் எடுத்து வச்சுக்கணும். இப்போ இதில் பெண்டு, இந்த லைட்டாக இதில் பெண்ட் ஷேப் எடுத்த மாதிரி இந்த இதுலேயும் பெண்ட் ஷேப் கொடுத்துக்கணும். இப்போ இதை வச்சு அப்படியே லைனிங்கில் வந்து கட் பண்ணணும். இப்போ பேப்பரில் இந்த பேட்டர்ன் எடுத்துக்கிட்டு இப்போ பேக் ஓப்பன், ஸோ இங்கே வந்து டாட் வந்து நம்ம இதில் டாட் போடாமல் பண்ணணும். அப்படிங்கும்போது பேப்பரில் இது மாதிரி பேட்டர்ன் எடுத்துகிட்டு இப்போ இந்த போர்ஷனை முதல்ல இங்கே கரெக்டாக வச்சிங்கன்னா இந்த ஸ்ட்ரெயிட்டில் கரெக்டாக வந்துடும். ஸோ இப்போ டாட் பிடிச்ச பொசிஷனும் இங்கே கரெக்டாக இருக்கும். இந்த இதில் கரெக்டாக வச்சுக்கோங்க, துணி வேஸ்ட் ஆகாமல் இப்படி கரெக்டாக எடுத்துகிட்டு இதை அப்படியே மார்க் பண்ணிடலாம். இந்த பேப்பர் அப்படியே கரெக்டாக வச்சிட்டிங்கன்னா இதில் மார்க் பண்ணிக்கணும் கரெக்டாக. இது சென்ட்ரு, இது அப்படியே இந்த ஷேப் இருக்கிறத அப்படியே கரெக்டாக மார்க் பண்ணிடணும். இங்கே ஷோல்டர், இந்த நெக் அப்படியே மார்க் பண்ணிக்கலாம். சென்டர் பாயிண்ட் மட்டும் எடுத்தாச்சு. இப்போ இதில் இந்த சைடு மட்டும் தையல் தும்பு வச்சுக்கணும். இதில் கரெக்டாக இருக்கும். இதில் கரெக்டாகவே இந்த மார்க் அப்படியே பண்ணிக்கலாம். எக்ஸ்ட்ரா தையல் தும்பு வச்சு இதை கட் பண்ணிடணும். இப்போ நமக்கு இது ரெடி இடம். நெக்கையும் அப்படியே கட் பண்ணிடலாம். இப்போ இந்த பார்ட் கட் பண்ணிட்டோம். சென்டர் இதில் குறைஞ்சிக்கணும். இப்போ அதே மாதிரி இந்த சைடு பார்ட்டு இந்த சென்டர் எடுத்துக்கணும். இந்த சைடில் மட்டும் ஸ்டிச்சிங்க்கு வந்து இந்த சைடில் ஸ்டிச்சிங்க்கு வந்து அதில் தையல் தும்பு வச்ச மாதிரி ரெண்டு சைடும் ஒரே அளவாக இதில் தையல் தும்பு வச்சுக்கணும்.
இது மாதிரி எடுத்துக்கணும். இப்போ இந்த போர்ஷனையும் இந்த போர்ஷனையும் ரெண்டையும் கரெக்டாக இந்த ஜாயின் பண்ணுற மாதிரி வச்சுட்டு, இந்த தையலுக்கு நேரம் இப்படி ஜாயின் பண்ணுற மாதிரி பொசிஷனில் வச்சுட்டு, இந்த இடத்துல ஒரு குண்டூசி குத்திக்கோங்க. இது வந்து ஈஸியாக இருக்கும் கட்டிங் பண்ணுறதுக்கு. இந்த இடத்துல கரெக்டாக இந்த ஜாயின் பண்ணுற இடத்துல கரெக்டாக அந்த மார்க்குக்கு நேரம் வச்சுட்டு, இந்த பின் போட்டு ரெண்டையும் ஸ்டிச்சிங் பண்ணக்கூடிய அளவுக்கு கரெக்டாக எடுத்துகிட்டு இப்படி வச்சுக்கணும். இதுக்குள்ளே கஸ்டமர் வந்துட்டாங்க. இந்த ஷேப் இதிலிருந்து ரெண்டையும் சேர்த்து ஷேப் எடுத்துகிட்டு இந்த ஷோல்டர் பக்கம் வந்து இந்த கிராஸை வந்து இன்னொரு 1/4 இன்ச்சுக்கு ஒரு நூல் கம்மியாக அப்படி தட்டிக்கணும். இப்போ ஜாயின் பண்ணும்போது இது கரெக்டாக வந்துடும். இப்போ இந்த ரெண்டும் ஜாயின் பண்ணும்போது கரெக்டாக இருக்கும். இது ரெண்டையும் இதில் ஜாயின் பண்ணிடுவோம். இந்த ஹைட்டை இங்கேருந்து ஜாயின் பண்ணோம் அப்படின்னா இதில் கரெக்டாக வந்துடும். இதில் இருந்து இப்போ ஜாயின் பண்ணும்போது கரெக்டாக இருக்கும். இப்போது பேக் ஓப்பன் வரும்போது ஃப்ரண்ட்டில் இந்த ஷேப் பார்த்திங்கன்னா நீட்டாக இருக்கும். இப்போ இங்கே டாட் நம்ம பிடிக்கலை, பட் அந்த டாட் பிடிச்ச மாதிரி வந்து அந்த பொசிஷன் இருக்கும். இப்போ இந்த நெக்கு பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதிரி இருக்கும். இந்த இடத்துல ரிங்கிள்ஸ் எதுவுமே வராது. இதில் ஜாயின் பண்ணோன்னே இதில் ஜாயின் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த ஸ்ட்ரெயிட் எல்லாமே இதில் கரெக்டாக இருக்கும். இந்த ஸ்ட்ரெயிட்டும் நீட்டாக இருக்கும். இப்போ ஃப்ரண்ட்டு பேக்கு இது வந்து பேக்கு. இப்போ இங்கே சைடில் இதில் ஜாயின் பண்ணும்போது கரெக்டாக இங்கே இருக்கும். இந்த சைடு கரெக்டாக இருக்கும். இதை இங்கே சேர்த்துடணும். இதில் ஜாயின் பண்ணும்போது இங்கே கரெக்டாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி கட் பண்ணி பாருங்கள். பேக் ஓப்பன் வந்து நீட்டாக இருக்கும். இப்போ இதோட கை எப்படின்னு பார்த்துருவோம். இப்போ கை கட் பண்ணுறோம். 9.5 இன்ச்சு கையினுடைய ஹைட்டு 10 இன்ச்சு வச்சு மார்க் பண்ணிக்கிறோம். எல்போ ஸ்லீவு கீழே ஸ்டிச்சிங்க்கு ஆம்கோல் 14.5 7.25 1 இன்ச்சு மைனஸ் 6.25 1/2 இன்ச்சு தள்ளி மார்க் பண்ணிக்கோங்க. ஆம்கோல் 14.5 7.25. இப்போ இங்கே 6.25 அதில் பாதி 3 இன்ச்சு 1 பாயிண்ட்டு 1/4 இன்ச்சு தான். 3 இன்ச்சு 1 பாயிண்ட் 1/4 இன்ச்சு தான் ஜாஸ்தியாக இருக்குது. அப்படி 1/4 இன்ச்சுக்குள்ளே இருக்கும்போது நம்ம நார்மல் கையாகவே கட் பண்ணிக்கலாம். இதை
இங்கே 1 இன்ச்சு 3/4 இன்ச்சு 1 இன்ச்சு இப்படி போகுது அப்படின்னா கட்டிங் ஃபார்முலா மாறும். இது நார்மல் கையாகவே கட் பண்ணிக்கலாம். இங்கே ஸ்டிச்சிங்க்கு வந்து 1.5. ஷார்ட் கையினுடைய அளவு நம்ம இங்கே எடுத்துருப்போம் 5 இன்ச்சு. தையல் சேர்த்து 5.5 மார்க் பண்ணிக்கணும். இப்போ இங்கே வந்து 5.25 1.10 ஷார்ட் கை இருக்கிற இடம். இங்கே வந்து 9.25. இந்த ஷேப் வந்து கரெக்டாக இங்கேருந்து எல்போ ஸ்லீவ் இந்த மாதிரி கரெக்டாக அளந்து எடுத்துட்டிங்கன்னா சுருக்கு வராது இதில் கையில். ஒன்றரை இன்ச்சு அதே 1.5 இன்ச்சு சேம் அதே மாதிரி மார்க் பண்ணிக்கணும். கை கட் பண்ணிடலாம். மார்க்லேயே கட் பண்ணிக்கலாம். ஆம்கோல் செக் பண்ணிடலாம். பேக்கு கரெக்டாக இந்த மார்க்கில் ஜாயிண்ட் ஆகிரும். இங்கே தையல் தும்பு எக்ஸஸாக இருக்குது. ஆம்கோல் வந்து அளவு வந்து கரெக்டாக இருக்கும். கையை வந்து லேசாக குளிர கொடுத்து பாடியை வந்து இழுத்து அடித்தோம்னா கரெக்டாக இருக்கும். இப்போ பேக்கு ஃப்ரண்ட்டு கை இது மாதிரி ட்ரை பண்ணுங்கள். பேக் ஓப்பன் வி நெக்கு. இப்போ நெக்கை வந்து லாஸ்ட்டாக கட் பண்ணிக்கலாம். இங்கே வந்து தையல் தும்பு இங்கேருந்து நெக்கு அதே ஷேப்பில் இப்போ இதில் பேக் ஓப்பனுக்கு இதில் ஸ்டிச் பண்ணிடுவோம் பட்டிக்கு. இப்போ நெக்கு வந்து கரெக்டாக இருக்கும். இந்த ஷோல்டருக்கு கரெக்டாக போகும்போது இங்கே பாடி இந்த லூஸ் இங்கே போகும்போது இந்த வி வந்து கரெக்டாக இப்படி வி மாதிரி கரெக்டாக வந்துடும். இந்த வி வந்து பொசிஷன் வந்து கரெக்டாக இருக்கும். ப்ளவுஸ் போடும்போது இந்த டாட் பிடிக்கும்போது இந்த டாட் பிடிச்சாச்சு அப்படின்னா இங்கே இந்த டாட்டை வந்து கரெக்டாக பிடிச்சிருவோம். இந்த டாட்டை பிடிக்கும்போது இங்கே உங்களுக்கு ஆம்கோலில் சுருக்கம் வராது. இந்த வியினுடைய பொசிஷன் வந்து கரெக்டாக வந்து லைனில் வச்சுட்டிங்கன்னா இப்போது இந்த டாட்டை பிடிச்ச உடனே இந்த வி வந்து கரெக்டாக இருக்கும். இந்த இடத்துல சுருக்கும் ரிங்கிள்ஸும் வராது. இதை பிடிக்கும்போது இந்த வி கரெக்டாக வந்துடும். ஸோ அந்த வி எடுக்கக்கூடிய பொசிஷன் இந்த டைரக்ஷனில் எடுத்துட்டிங்கன்னா ஃபிட்டிங் வந்து கரெக்டாக இருக்கும். ஃப்ரண்ட்டோட வியூ வந்து இந்த மாதிரி இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபிட்டிங் நீட்டாக இருக்கும்.